இளங்கோவுக்கும் யாழினிக்கும் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போன மாதிரி ரூமுக்குள்ள அவங்க பேசிட்டு இருந்த விஷயத்த விஷவள்ளியால சரியா அனுமானிக்க முடியல. விஷப்பாம்பு சிவம் எதுக்காக ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடும்போதுதான் இவ்வளவு நேரமா நம்ம பேசின விஷயத்த விஷவள்ளி ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா அப்படின்ற விஷயமே கௌரி அம்மா இளங்கோ யாழினிக்கு தெரிய வந்துச்சு. பதறி போன அவங்க வெளியே வந்து பார்த்தாங்க. ஆனா நல்ல வேலையா அவங்க பயந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கல. அந்த சிவட்டு முண்டத்துக்கு எதுவும் சரியா காதுல விழவும் இல்லை. ஆனா காதல விழுந்த அறகுறையான விஷயத்த வச்சு மட்டும் சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு மெனக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கௌரி அம்மா. நீ என்னடி கேட்கறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்லணும், இது ஏன் வீடு, நான் என்ன வேணா பேசுவேன், அதுக்காக உனக்கு பதில் சொல்லணும் எந்த அவசியம் இல்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல சிவனாண்டியோட மனைவி நம்ம ஹீரோ விக்ரம பார்க்க வந்தவங்க வீட்டுக்கு யார் யாரோ வராங்க சார், வந்து பணம் கொடுத்து இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் யாரு வந்தாங்க, என்ன பேசுனாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்ற வரைக்கும் விஷயத்தை கேட்டு வாங்க ஆரம்பிச்சாரு விக்ரம். அதுல அவங்க சொன்ன அடையாளங்கள் கரெக்டா ஜெயிலரோட ஒத்து போக ஆரம்பிச்சது. இந்த ஜெயிலர் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் யாருக்காக பண்றான் தான் புரியல. ஜெயிலரை தூக்கிட்டு வந்து லாக்அப்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோம்னா நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்துடும் அப்படின்னு சுபாஷும் விக்ரமும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ விக்ரம் இந்த விஷயத்த முதல்ல கமிஷனுடைய பார்வைக்கு கொண்டு போகணும். அப்பதான் அவர் ஜெயிலருடைய ஐ ஆபீஷியல்ஸுக்கு கால் பண்ணி ஜெயிலருடைய யோகிதை என்னன்றதை தெளிவுபடுத்துவாரு. தேவைப்பட்ட ஜெயிலரை விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு ஹையர் ஆபீஸோடைய ஒப்புதல் கண்டிப்பா தேவைப்படும். அதனால நம்ம ஹீரோ விக்ரம் இந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு கமிஷனுடைய பார்வைக்கு கொண்டு போறது ரொம்பவே நல்லது. நம்ம ஹீரோ விக்ரம் அந்த ஜெயிலரை விசாரிக்கிற விதம் கொஞ்சம் சாஃப்டா இருக்குது. அந்த ஆட்டிடியூட மாத்தி கொஞ்சம் ரஃபா விசாரிக்க ஆரம்பிச்சா விரைவிலேயே உண்மைகள் தெரிய வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சிவனாண்டியோட மனைவி கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஜெயிலர் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை அவர் சொல்ற மாதிரி கேட்கறதா சொல்லி அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஒருவேளை பணத்தை வாங்காம இருந்திருந்தா ஜெயிலர் மாயாவோட பார்வை எப்பவுமே அவங்க மேலவே இருந்திருக்கும். ஆனா பணத்தை வாங்கிட்டதால அவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஊரை விட்டு போயிடுவாங்க. இனி இதுல எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு கொஞ்சம் இருமாந்து போய் தான் இருப்பாங்க. இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ விக்ரம் செயல்பட்டாருன்னா அந்த ஜெயிலரையும் பிடிக்க முடியும். ஜெயிலருக்கு பின்னாடி ஜெயிலரை இயக்கிக்கிட்டு இருக்க மாயாவையும் பிடிக்க முடியும். இந்த பிரச்சனைக்குள்ள ஜெயிலர் தேவையில்லாம தலையிட்டு தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது. சிவனாண்டி செல்லுக்குள்ளேயே இறந்து போயிருக்கான். அவனுடைய ஃபேமிலிய போய் நேரடியா பார்த்து பணம் கொடுத்து மிரட்டுற மாதிரி பேசி ஊரை விட்டு போங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். அப்படி பார்த்தா சிவனாண்டி தான் உயிரை தானாவே மாச்சிக்கல, இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்றது உறுதியாயிருச்சு. மாயா சொன்னதை நம்பி இந்த பிரச்சனையில தலையிட்டு வெளியில போற ஓனான எடுத்து மடியில விட்ட கதையா ஜெயிலர் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரு. பணம் கொடுத்தாரு, கொலை மிரட்டல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஜெயிலரை இதை வச்சு தூக்கி உள்ள வைக்க முடியும். இந்த விஷயத்தை ஜெயிலர் ஏன் யோசிக்காம விட்டாருன்னா எனக்கு தெரியல. மாயா சொல்றதை கேட்டு யாரெல்லாம் அவளுக்கு பணிஞ்சு போறாங்களோ ஒவ்வொருத்தரா அவங்களாவே அவங்க உயிரையே மாயாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் இதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. விரைவிலேயே நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டி கேஸ முடிக்க போறாரு அப்படின்னு தான் தோணுது. அந்த ஜெயிலர் வசமா சிக்குவானா, மாயா வசமா சிக்குவாளா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.